அவன் தான் அவங்க சோப்பு நிறைய ஊற்றி வச்சிருப்பானோ? வச்சிருந்தாலும் வச்சிருந்திருப்பான். நான் விழணுங்கிறதுக்காகவே வச்சிருந்திருப்பான். இல்லைனா நான் வர வரைக்கும் அவங்க உட்காந்துருப்பானா? அவங்க தனியாக உட்காந்து எதையோ பண்ணிட்டு இருக்கும்போதே சந்தேகப்பட்டிருக்கணும். நான் தான் சின்ன பையன், அவன் என்ன பண்ணிடுவான்ட்டு அசால்ட்டாக வந்துட்டேன். பார்த்தா என்னை விழ வச்சுட்டான். அவன் அம்மாவை அழ வச்சுட்டேன், கஷ்டப்படுத்திட்டேன்னு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான். சின்ன வாண்டு அதுக்கு எப்படிலாம் புத்தி போகுது பாரு. பிள்ளைய எப்படி வளர்த்து வச்சிருக்கா பாரு. இந்த வயசுலயே பழி வாங்குற குணத்தை கொடுத்துருக்கா. அதானே அம்மாவை மாதிரி தானே பிள்ளையும் இருக்கும். அவ அம்மாக்காரி ஒழுங்கா இவளை வளர்த்துருந்தா இவ ஒழுங்கா அவ பிள்ளைய வளர்த்துருப்பா. இவளும் சரியில்லை, இவ கூட பிறந்தானே ஒருத்தவன் தம்பின்னு ஒருத்தன் வீட்டுக்கு வருவானே அவனும் சரியில்லை. பத்தாததுக்கு ஓசில சோறு திங்கிறதுக்கு 2 பேத்தையும் கூட்டிக்கிட்டே வருவான். இவன் அக்காவே இங்க ஓசில தின்னுட்டு இருக்கா. இதுல அவன் தம்பிக்காரன் அதுலயும் 2 பேர் கூட்டிக்கிட்டே வர்றது. இத்தனை நாளா என்னை யாரு என்னன்னே தெரியாம எல்லாரும் இருந்துட்டீங்க. இப்ப என்னை பத்தின ரகசியம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதும் எல்லாம் ஆளாளுக்கு என்ன கீழே போட்டு மிதிக்கிறீங்களே. உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கு. வளர்மதி அவ்வளவு சீக்கிரம் எதையும் விட்டு கொடுக்க மாட்டா. என் பொண்ணு தான் இந்த வீட்டுல வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ வந்துட்ட. அதுக்காக உன்னை சும்மா விட்டுருவேன் நினைச்சியா? உன்னை கஷ்டப்படுத்தாம விட மாட்டேன்டி. என் பொண்ணு மட்டும் கட்டினா மாமாவை தான் கட்டுவேன் இப்பவும் பிடிவாதமா இருந்துட்டான்னு வச்சுக்கேன். எப்படியாவது உன்னை துரத்தி விட்டுட்டு என் பொண்ணு இந்த வீட்டுக்கு மகாராணியா ஆக்கிடுவேன். ஆனா என் பொண்ணு தான் முடிவா சொல்லிட்டாளே, எனக்கு இதில் துளி கூட விருப்பம் இல்லைன்னு. அப்படி இருக்கும்போது என்னால் என்ன பண்ண முடியும்? அப்படியே பண்ணாலும் அது வேஸ்ட்டு தான். ஆனால் அதுக்கு நான் அப்படியே விட மாட்டேன். மது, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. உன்னை சும்மாவே விட மாட்டேன். இந்த வீட்டில் நீ எப்படி வாழுறேன்னு நானும் பார்க்குறேன். இத்தனை நாளாக உன்னை கஷ்டப்படுத்தணும்னு தான் நினச்சேன். ஆனால் இனிமே இந்த வீட்டில் உன்னை இருக்க விட மாட்டேன்டி. உன்னை எப்படி அடித்து துரத்துறேன்னு பாரு. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே உன்னை வெறுக்கணும். ஏன் கூட பிறந்த தம்பியை உன்னை வெறுக்கிற மாதிரி நான் பண்ணலை. என் பேர் வளர்மதி இல்லடி. நான் சந்தோஷமாக இருக்கணும். ஏன் சந்தோஷத்துக்கு யாராவது தடையா வந்தா அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். மா, ஐயோ இவ வேற வந்துட்டாலே. இப்ப கோவமா இருக்கிறத பார்த்தா உடனே ஆரம்பிப்பா. இவகிட்ட கொஞ்சம் பாவம் போல நடிச்சாதான் என் பிள்ளை என்ன மதிப்பா. இன்னொரு விஷயம், என்ன பண்ணாலும் என் மேல சந்தேகப்பட மாட்டா. மா, இப்போ ஓகேவா உனக்கு? மா, உன்கிட்ட தானம்மா கேட்டுட்டு இருக்கேன். இப்போ உனக்கு பரவாயில்லையா? இல்ல ரொம்ப வலிக்குதுன்னா சொல்லு, ஹாஸ்பிட்டல் போகலாம். அம்மா அடிபட்டு கிடக்குறா, கொஞ்சமாவது இவளுக்கு பாசம் இருக்கா? எப்படி வந்து கேட்குறா பாரு. சரி, இதுக்கு மேலே நடிச்சிட்டு இருந்தோம், அவ்வளோதான். என் பொண்ணுக்கு என் மேலே சந்தேகம் வந்துடும். என்னம்மா, இன்னும் வலிக்குதா? நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாமா? நீ இப்படி வந்து என்னை பாசமாக கேட்டதுலேயே என் வலி எல்லாம் பறந்துருச்சு. அம்மாவுக்கு வலிக்கலாம் இல்லை, ஹாஸ்பிட்டல்லாம் போக தேவையில்ல. ஏமா, ஏன் இப்படி பேசுகிற? உன் மேலே எனக்கு பாசம் இல்லாமல் இருக்குமா? எனக்கு இருக்கிறதே நீ மட்டும் தானே. புவனா, அம்மா மேலே உனக்கு பாசம் இருக்காடி. கொஞ்ச நாளா நீ என்கிட்ட பேசுறதே எனக்கு பிடிக்கல தெரியுமா? என் மேலே உனக்கு சுத்தமாக பாசமே இல்லை, என்னை வெறுத்துட்டேன்னு நினச்சேன். அம்மா, நீ பண்ணுற விஷயம் தாம்மா எனக்கு பிடிக்கல. அதனால தான் உன் மேலே கோவப்பட்டனே தவிர உன்னை நான் எப்படிம்மா வெறுப்பேன்? அது மட்டும் இல்லாமல் உனக்கு அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்சதும் அப்படியே எனக்கு என்னன்னு போக முடியுமா? நீ அம்மாம்மா, உனக்கு நான் தான் இருக்கேன், எனக்கு நீ தான் இருக்க. என்னதான் 1000 பேர் நம்மளை சுற்றி இருந்தாலும் நம்ம 2 பேருக்கும் நம்ம மட்டும் தானம்மா இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் எப்படிம்மா உன்னை வெறுப்பேன்? வேணா ஆனாம்மா, தயவு செஞ்சு திரும்பவும் இந்த மாதிரி பண்ணாத. அதனால தான் எனக்கு உன் மேலே கோவம் வருது. நான் சொல்லிட்டேன்ல, எனக்கு சுத்தமாக துளி கூட விருப்பம் இல்லை. ஆனால் எனக்கு புரியுதுமா, ஒரு அம்மாவா என்னோட வாழ்க்கையை நினச்சி நீ பயப்படுறேன்னு எனக்கு புரியுது. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும்னு ஆசைப்படுற. ஆனால் அதுக்கு ஏமா மாமாவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு இவ்வளோ பிடிவாதமாக இருந்தேன்? அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அவன் இப்போ ஸ்கூல் போயிட்டு இருக்கான். அவனுக்கு 6 வயசு ஆகுது. இப்போ போய் ஏமா அப்படி பண்ணிட்டு இருக்க? விடுமா, அவர் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகட்டும். அவர் இல்லைனா என் வாழ்க்கை நல்லா இருக்காதா? மா, எனக்கு நல்ல வாழ்க்கை அமையுமா? பைத்தியக்காரி, இவ்வளோ போய் பெத்தம் பாரு. இப்போ கூட அவங்க 2 பேருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசுறா. அவளால இவ வாழ்க்கையே கேள்விக்குறியில நிக்குது. அது இவளுக்கு புரியல. மாமாவை கல்யாணம் பண்ணினா அம்மா கூட காலம் ஃபுல்லா இருக்கலாம். வேற யாரையாவது கல்யாணம் பண்ணினா எங்க போய் அம்மாவும் கூட இருக்க முடியுமா? அது உனக்கு புரிய மாட்டேங்குதுரி. அது மட்டும் இல்லாம இவ்வளவு சொத்துக்கு மகாராணி நீ மட்டும்தான், நீ ஒருத்தி மட்டும்தான். நீ வேற எங்கேயாவது கல்யாணம் பண்ணா கூட அந்த சொத்துக்குன்னு பங்கு போடுறதுக்கு ஆள் இருக்கும். ஆனா இந்த சொத்துக்கு பங்கு போட ஆளே இல்லடி. ஏடி உனக்கு புரிய மாட்டேங்குது? என்னம்மா? சரி, சாப்பிட்டல, டேப்லெட் போட்டியா? போட்டேன்டி. சரி, வேற ஏதாவது வேணுமா சொல்லு. இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். மா, வலிச்சதுன்னா சொல்லு, ஹாஸ்பிட்டல் போகலாம். இல்லடி, வலிக்கல, நான் நல்லா தான் இருக்கேன். சரி, ஆனா ஒரு விஷயம், திரும்ப சொல்றேன்னு என் மேல கோவப்படாத. விடுமா, அவங்க சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும். உன் பொண்ணோட லைஃப் ஸ்பாயில் ஆகல. உன் பொண்ணோட லைஃப் இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போகுது. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். நானும் ரொம்ப சந்தோஷமா வாழ்வேன். நீ ஆசைப்பட்ட மாதிரி நல்ல பெரிய குடும்பத்துல பெரிய வீட்டில் தான் நான் வாழ்வேன். போதுமா? சரி. சரிம்மா. இன்னைக்கு நைட்டு உன் கூடவே நான் தூங்கிட்டா? புவனா, இல்லை, திடீர்னு வலிச்சிடுச்சுனா யாரும் இல்லை பத்தியா? அதான்
நான் இங்கே கூட தூங்கினேன்னா உனக்கு ஏதாவதுன்னா நான் ஹெல்ப் பண்ண இங்கே இருப்பேன்ல, நீயும் கஷ்டப்பட தேவையில்லல, அதனால சொல்கிறேன். என் பொண்ணுக்கு என் மேலே பாசமே இல்லைன்னு நினச்சேன். ஆனால் என் பொண்ணு என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கா. என்னம்மா? இல்லடி, உனக்கு உங்கள் அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். உங்கள் அப்பா போனதுக்கப்புறம் என் மேலே நீ கோவமாக தான் இருந்த. ஏன் நீ என் பக்கம் கூட வரல. நானே வந்து உன்னை தூக்குனா கூட அவ்வளோ கத்துவேன், அவ்வளோ கோவப்படுவேன். உன் மாமா கூட தான் இருந்த. அதுக்கப்புறம் வளர வளர உன் மாமா சொன்னதால தான் என்கிட்ட வந்து பேசினேன். நான் அவனை தூக்குனா கத்தாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா அம்மானு ஏன் பின்னாடி தான் சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் கொஞ்ச நாளாக நீ என்கிட்ட சரியாக பேசுறதும் இல்லை. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுற, திட்டுற. மா, நான் என்ன வேணும்னு உன் மேலே கோவப்படுறேன்னா உன்னை திட்டுறேனா? நீ பண்ணுறது அப்படி இருக்குமா? நீ யோசிக்கிறதெல்லாம் தப்பாக இருக்கு. அதனால தான் கோவம் வருது. அது மட்டும் இல்லாமல் என் அம்மாவை மற்றவங்க யாராவது இந்த மாதிரி திட்டும்போது நான் வேடிக்கை பார்க்கறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா? அதனால தான் எல்லாரும் உன்னை தப்பு சொல்லும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும்ல. அம்மா, எனக்கு நீ மட்டும்தானம்மா. என்னதான் மாமா அத்தை எல்லாரும் இருந்தாலும் நம்ம 2 பேரோட பந்தம் வேறு தானம்மா. நம்ம 2 பேரும். அதனால தாம்மா நீ ஏதாவது நான் பேசுறதுல உனக்கு கஷ்டமாக இருக்கும் தான். ஆனால் நீ இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு தான் அப்படி பேசுகிறேன். புரியுதுடி. சரி விடு, இப்போ எதுக்கு அதை பற்றிலாம் பேசிக்கிட்டு? இனிமே தான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கல, அப்படியே இரு சரியா? சரி, என் ஃபோனை ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். நான் அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். நைட்டு நான் இங்கேயே தூங்கிக்கிறேன் சரியா? சரி. சரிம்மா. அப்புறம் அத்தை உனக்கு பால் வேறு சூட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு போய் குடுன்னு வேற சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். ரூமில் போய் ஃபோன் எடுத்துகிட்டு பால் எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் குடிச்சிட்டு தூங்குங்க, சரியாகும். ஓகேவா? சரிம்மா. பார்த்து போ. கையில் பால் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்து எடுத்துகிட்டு வா. கையில் ஊற்றி சுற்ற போகுது. சரிம்மா. பைத்தியக்காரி பைத்தியக்காரி, இவ்வளோ வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது? எப்படி பேசிட்டு போது பாரு. அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும், நீ விட்டுறான். நான் எப்படி விட முடியும்? உன் வாழ்க்கையை பறிச்சு அவள் வாழ்ந்துட்டு இருக்கா. அவளை நான் சந்தோஷமாக வாழ விட்டுருவேனா? முடியவே முடியாது. அவள் இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழவே முடியாது. அவளை எப்படி நான் அடித்து துரத்துறேன்னு மட்டும் பாரு. அப்புறம் இந்த வளர்மதி யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன், விடவே மாட்டேன். சொர்க்கமே என்றாலும் நம்மூரு போல வருமா? அட என்னாலும் நம்பூரு போல வருமா? என்னடா இது? நம்பாளு வீட்டு முன்னாடி கார் நிக்குது. யாரா இருக்கும்? நம்பாளு வீட்டுக்கோ இல்ல பக்கத்துல யார் வீட்டுக்காவதா? ஒன்னும் புரியலையே. வண்டி நிக்கிறத பார்த்தா நம்மாளு வீட்டு வாசல் முன்னாடி தான் நிக்குது. யாரா இருக்கும்? அதுவும் காலங்காத்தால கார்ல யார் வந்திருப்பா? சரி, ஒரு போனை போட்டு பார்ப்போம். அப்படியே நம்ம ஆளை வெளியில வர சொல்லுவோம். நைட்டு மல்லிப்பூ வாங்கி கொடுத்தப்ப பார்த்தது. அதுக்கப்புறம் காலையில இவ்வளோ நேரம் ஆகி இன்னமும் பார்க்கல. இப்பதான் ஞாபகம் வருது. நைட்டு ஃபுல்லா படம் பார்த்துட்டு போன்ல சார்ஜர் போடாம அப்படியே தூங்கிட்டேன். காலையில எழுந்துச்சு தானே சார்ஜர் போட்டேன். போனை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன்ல. சரி, வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம். சொர்க்கமே என்றாலும் அட நம்மூரு போல வருமா? உலகத்துல எத்தனை பொண்ணு இருந்தாலும் யாழு மாதிரி இருக்க முடியுமா? கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா? இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? மாவ், ஏலே, என்னத்துக்கு இப்ப வீதியில இருந்து இம்புட்டு சவுண்டா கத்திக்கிட்டு வர? நான் கூட பிச்சைக்காரன் தான் வந்து நிக்கிறான்னு நினைச்சுக்கிட்டேன் காலங்காத்தாலே சோத்துக்கு. இது பிச்சைக்காரனா? மாவ், என்னல என்னத்துக்கு இப்ப கத்திட்டு வரேன்னு தான் கேட்கேன். கத்திக்கிட்டு வராங்களா? மா, சொல்லப்போனா நான் இந்த இடத்துல கோவப்பட வேண்டியது. என்ன பார்த்து நீ கோவப்பட்டு இருக்க? கோவப்பட போறியா? ஏல, ஏன் கோவப்பட போற? வேற கோவப்படாம காலங்கத்தாலேயே என்ன வயலுக்கு அமுச்சு விட்டு பாருங்க, காலு ஃபுல்லா சேரு. சேரா தான் இருந்தது. வரும்போதே அந்த வாய்க்கால்ல கழுவிட்டு தான் வரேன். இப்ப அதுக்கு என்ன? அதுக்கு எப்படி கத்திக்கிட்டு வர? கத்தாம நைட்டு எவ்வளவு மழை பெஞ்சிருக்கு தெரியுமா? வயல்லாம் ஒரே சேரு. போய் காலெல்லாம் சேராகி மாட்டிக்கிட்டு எம்புட்டு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ஏலே, எங்களுக்கு என்ன 4-5 ஆம்பளை பிள்ளையா இருக்கு? நீ தானே இருக்க. சம்பாதிக்கிறதுலாம் எதுக்கு? உனக்கு தானே. ஏன் வயல்ல நாங்க தான் இறங்கி வேலை செய்யணுமோ? துறை வேலை செய்ய மாட்டீங்களோ? ஏன் நீங்க சின்ன வயசுல இருந்து வயல்ல இறங்கி வேலை செஞ்சதே இல்ல பாரு. மா, நான் இப்ப வேலை செய்யலன்னு சொன்னா நைட்டு எம்புட்டு மழை பெஞ்சிருக்கு. என்ன மட்டும் ஒத்தையில அனுப்பியிருக்க. என்ன ஏது பண்றதுனே தெரியல. ரொம்ப நாள் ஆச்சு வயலுக்கு போயும்.
சும்மா நீ போயிட்டு மழை பெஞ்சிருக்கு தண்ணி எல்லாம் நிரம்பி இருக்கும் வரப்ப உடச்சு விட்டு வான்னு சொல்ற. எனக்கு ஒன்றும் புரியல. போய் சேத்துல மாட்டினது தான் மிச்சம். இலே அப்ப நீ வரப்ப உடச்சு விடலையா? ஐயோ பயிர்ல எல்லாம் தண்ணி நின்னு பாலா போகுமே. மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. முதல்ல எனக்கு என்ன ஏதுன்னு தெரில தான். அப்புறம் அந்த பக்கத்து கொல்லையில் அந்த காங்கேயம் தத்தா இருக்கார்ல, அவர் வந்தார். அப்புறம் அவர் தான் சொன்னார், இங்கெங்கே உடச்சி விடுப்பா, தண்ணி எல்லாம் வெளில போவோம், தண்ணி இம்புட்டு நிற்கக்கூடாது பயிரில் அப்படின்னு. சரி அவர் சொன்னதை மாதிரி நானும் உடச்சி விட்ருக்கேன். பிறகு நீங்களும் அப்பாவும் போய் பார்த்துக்கோங்க. அப்பாடா நல்ல வேலை அவர் வந்தாரா. அவர் சொன்ன மாதிரி தானே உடச்சு விட்டுருக்க. மோ அவர் சொன்ன மாதிரி தாம்மா ஒரு 4-5 வரப்பு கிட்ட உடச்சி விட்ருக்கேன். சரி பிள்ள. ஆமா எங்க போகும்போது மண்வெட்டி இதெல்லாம் எடுத்துட்டு போனோம்ல, எங்க? அது வெட்டினதெல்லாம் புல்ல சேரு கலவி. அதான் நீங்க எப்பயுமே வைப்பீங்கள பொருள்லாம், அந்த இடத்துல வச்சுட்டு வந்திருக்கேன். நீங்க போவீங்கல்ல அப்போ பிறகு எடுத்துட்டு வந்துருங்க வீட்டுக்கு. அது சரி. சரி போகும்போது வண்டியில தானே போன, வரும்போது வண்டி சவுண்டே காணோம். நடந்து வந்தியோ? பாதி தூரத்துக்கு வண்டியில தான் வந்தேன். அசோக் இருக்கான்ல, அவன் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, மச்சான் வண்டி கூட்டுறான், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு வந்து தந்துடுறேன் அப்படின்னா. சரி நானும் எடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டேன். ஆமா பத்தியா ரொம்ப உடம்பு சரியில்லையா கேள்விப்பட்டேன். நானும் காலையில எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே அசோக்கு ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டானா? ஆமாம்மா சொன்னான் தான், ரொம்ப உடம்பு சரியில்லையா. அப்புறம் நான் சொன்னேன் வண்டியில கூட்டி போறது சரியில்லை, சாரக்காத்தெல்லாம் அடிக்கும், நேற்று வேற மழை பெஞ்சிருக்கு பத்தியா, ஆட்டோ வேணா நான் சொல்றேன் ஆட்டோல கூட்டு போடா அப்படின்னு. அங்கிருந்து ஆட்டோ வந்து திரும்பி போறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, அவங்களுக்கு ரொம்ப முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் போகும்போது வண்டியிலே கூட்டிட்டு போயிடுறேன், வரும்போது வேணா அவங்கள ஆட்டோல கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படியாக்கும். சரி ஆனா ஆட்டோல போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். சரக்கத்தை அடிக்கும் பத்தியா வண்டியில போகும்போது காத்தெல்லாம் அடிச்சதுன்னா இன்னும் அவளுக்கு உடம்பெல்லாம் நடுங்கி இன்னும் உடம்பு சரியில்லாம போகும். அவ அக்காக்காரி என்ன பண்றா? கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஆத்தக்காரிக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு எட்டு வந்து பாக்கறது இல்ல, புருஷன் உடனே கேதின்னு கிடக்கிறதா? இல்ல அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு நேரா வந்துடுறாங்களாம். என்னமோ போ, ஆஸ்பத்திரிக்கு வரலாம். என் வீட்டுல வந்து பாத்துக்கிட்டா என்னவா அவளுக்கு? சரி அதெல்லாம் விடுங்க, எங்க அப்பாவை காணோம், வருவார் தானே சொன்னீங்க. இல்லை கொல்லைக்கு 2வது உரம் போடுறது இல்லையா, அதுக்கு தானே காலங்கத்திலே உரம் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு போனாரு. இன்னும் வீட்டுக்கு வரல, பொறுமையா எடுத்துட்டு வருவாரு. மனுஷனுக்கு ஒரு நாள் தான் லீவ் கிடைக்குது, அதுலயும் ஏதாவது வேலை வச்சிருங்க. ஏம்ல இப்ப கொல்லையில போய் நீ வரப்பு வெட்டிட்டு வந்தது உனக்கு அம்பிட்டு கஷ்டமா இருக்கோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா சொன்னேன். சரி அம்மோ வரும்போது பார்த்தேன், அதான் கார்த்திகா இருக்கால, கார்த்திகா அவ வீட்டு வாசல்ல கார்ல நின்னுச்சு, என்னவா? யாரு? பாஞ்சலிக்கு வீட்லையா? பாஞ்சாலியத்த வீட்டுலதான் கார் நின்னுச்சு, வரும்போது பார்த்தனே. அதுவும் காலங்கத்தால கார்ல யாராவது சொந்தக்காரங்க வந்திருக்காங்களா? சொந்தக்காரங்களாம் இல்ல. பிறவு யாரா? ஒருவேளை கார் அவங்க வாசல்ல நிறுத்திட்டு பக்கத்து வீட்டுல யாருக்காவது வந்திருக்காங்களோ? அப்படிலாம் இல்லம்ல, அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க, ஆனா சொந்தக்காரங்க இல்ல. அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, சொந்தக்காரங்க இல்லைன்னா வேற யாரா? இப்ப என்னத்துக்கும்ல அதை கேட்டுட்டு நிக்க? இப்ப சொன்ன என்ன தெரிஞ்சுக்க தானே கேக்குறேன். வரும்போது கார் நின்னுச்சு அதான் கேட்டேன், அதுவும் காலங்காத்தால யாரு கார்ல வந்திருக்கிறதுன்னு. இப்ப கேக்குறதுல என்ன? ஆமா கேக்குறாங்க. அது யாரோ, யார் என்னன்னுலாம் தெரியல. புள்ளைய பார்த்து புடிச்சு போய் பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. என்ன பொண்ணு கேட்டு வந்திருக்காங்களா? யார் பொண்ணு கேட்டு வந்திருக்கா? இல்ல நீ எதுக்கு கோவப்படுற? ஏதோ வேலை செய்யற இடத்துல புள்ளைய புடிச்சு போய் பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க, இதுக்கு நீ என்ன கோவப்படுற? எது வேலை செய்யற இடத்துல புள்ளைய புடிச்சு போய் பொண்ணு கேட்டு வந்திருக்கானுங்களா? இவனுங்களுக்குலாம் வேற வேலை வெட்டியே இல்லையா? வேலை செய்யற இடத்துல இப்படி பொண்ணுங்களை பார்த்துட்டு தான் இருப்பானுங்களா? அதுவும் வீடு தேடி பொண்ணு கேட்டு வந்துடுறானுங்க இவனுங்கள. என்ன பண்ற நீ? நில்லுங்க, என்னடா பண்ற நீ? மோ அவனுங்களுக்கு எம்புட்டு தைரியம் இருந்தா வேலை பார்க்க வந்த பொண்ணை கேட்டுட்டு வீடு தேடி வந்திருப்பானுங்க, அதுவும் காலங்கத்தாலே. என்ன யார் இல்ல நினைச்சிட்டு இருக்கானுங்களா? இல்ல சும்மா இரு, நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன், ஆனா போய் கேட்டு விசாரிச்சேன். நல்ல குடும்பம், பெரிய எடுத்து குடும்பம். சும்மா இருல, ஏதாவது அங்க பேச போய் நீ எல்லாத்தையும் கலைச்சு விட்டுறாத. பாவம் புள்ள கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, நல்ல இடத்துல கட்டி கொடுத்தா அவன் முக சந்தோஷமா இருக்கட்டும். மா நீ நம்ம இப்படி பேசிட்டு இருக்கா? அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் நடக்க கூடாது. அது எப்படி நடக்கணும்? அதெல்லாம் நடக்க கூடாது. எவன் வேணா வந்து பொண்ணு கேட்பானா? அது எப்படி பாஞ்சாலியத்தை கட்டி கொடுக்கும்? அது எப்படி கட்டி கொடுக்கும்? அதெல்லாம் முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன். ஏலே பைத்தியக்கார பயலே, என்னம்ல என்னென்னமா பேசிட்டு இருக்க?
உனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்? இங்க பாரு, புள்ளைக்கு நல்ல வரனா வந்திருக்கு. ஆத்தாக்காரி பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல வரன் வீடு தேடி வந்திருக்கு. இந்த மாதிரிலாம் யாருக்கும் அமையாது. இல்லை, இந்த மாதிரி போய் அங்க போய் பேசி தொலைஞ்சுப்படாத. அப்புறம் உனக்கு அந்த பிள்ளைக்கு என்னமோ இருக்குன்னு தப்பா எடுத்துக்க போறாங்க. என்னால அப்படி இருக்க முடியாது. அதே மாதிரி அவனுக்கு தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. அதான் எப்படி, அதெல்லாம் முடியாது. நான் இப்பயே போய் கேட்கிறேன். என்ன யார் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கானுங்களா? அதுவும் ஏழை அசால்ட்டா தூக்கிட்டு போலாம்னு நினைச்சனுல. நான் விட்டுருவேனா? இருங்க, நான் போய் கேட்டுட்டு வரேன். என்ன இலை என்னமோ சொல்ற? அம்மாவுக்கு சரியா விளங்கல. எங்க தெளிவா சொல்லு, நீ என்ன சொன்ன இப்போ? மோ, சும்மா சும்மா சொல்லிட்டு இருப்பாங்களா? அது எப்படி? எவனா ஒருத்தன் வந்து பொண்ணு கேட்டா பாஞ்சலியத்தை பொண்ணு கொடுத்துடணுமா? அதுவும் ஒரே பொண்ணு, செல்ல பொண்ணு, ஆசையா வளர்த்துருக்காங்க. முன்ன பின்ன தெரியாதவனுக்கு எப்படிமா கொடுக்க முடியும்? என்ன பக்கத்துல ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? நம்ம இருக்கோம்ல, நம்ம இருக்கோமா? நான் போய் கேட்கிறேன். நீ ஒண்ணு கவலைப்படாத. அது எப்படி? வேலைக்கு ஆள் அனுப்புனா இவனுங்க வேலையை பார்த்துட்டு மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கறதோட இருக்கணும். அதை விட்டுட்டு வீட்டுக்கே நேரம் பொண்ணு கேட்க வந்துருவானுங்களா? அவன் கஷ்டப்பட்டு உசார் பண்ணி வைப்பான், இவன் ஈஸியா வந்து தட்டிட்டு போலான்னு பாக்குறானுலாட்டுக்கு. இலே இலே ஹரிகரா, நீ பேசுறது ஒண்ணு எனக்கு சரியில்லை பாத்துக்கோ. இலே ஏதோ பொடி வச்சு பேசுற. நான் நினைக்கிறது உண்மையா? இலே வாய் திறந்து சொல்லு. மோ, நீ மனசுல நினைக்கிறது எனக்கு எப்படிமா தெரியும்? அதெல்லாம் விடு, அதை அப்புறமா பேசிக்கும். நான் முதல்ல பாஞ்சலத்து வீட்டுல போயிட்டு பேசிக்கிறேன். ஆமா, இந்த சிதம்பரம் மாமா என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அவனுங்களை அடிச்சு துரத்தாம வீட்டுல உட்கார வச்சு என்ன டீ வடை பஜ்ஜி எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்காரா? இரு, அந்த சிதம்பரம் மாமாவுக்கு இருக்கு. போயிட்டு ரூட்ல பாக்கறப்பெல்லாம் மாப்பிள்ளன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு. இப்ப என்னடானா வெளியூர்ல இருந்து மாப்பிள்ளை தேடுறாரா? இலே ஹரிகரா, அம்மா நினைக்கிறது உண்மையோ? இலே உனக்கு கார்த்திகாவை பிடிச்சிருக்கோ? அடா ஆமாமா, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். நாங்களே இத்தனை வருஷமா பேசி பழகிட்டு இருக்கோம். சரி, வேலை இப்பதான் போயிட்டு இருக்கோம், கொஞ்சம் வருஷம் போட்டோம், பிறகு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பார்த்தா வேலை செய்யற இடத்துல எவனுக்கும் இவளை பிடிச்சி போய் பொண்ணு கேட்க வந்துருவானுல. அதுவும் நான் இருக்கும்போது ஏழை எப்படிமா பொண்ணு கேட்க முடியும்? அவ எனக்கு தான் சொந்தம், நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். எவனா வந்து பொண்ணு கேட்டா சரியா இருக்குமா என்ன? இருமா, நான் போய் கேட்டுட்டு வரேன். இலே என்னம்ல சொல்ற? பேசி பழகிட்டு இருக்கீங்களா? அடா ஆமாமா, எத்தனை தடவை சொல்றது? காலேஜ்ல படிக்கிறதுல இருந்து பேசி பழகிட்டு இருக்கோம். இது புபுன்னா என்னல? சொல்லு, முடிச்ச சொல்லு, என்ன சொல்ல வந்த? அம்மா. அம்மாதாம்ல, அம்மாதான். என்னமோ சொன்ன சொல்லு. எத்தனை வருஷமால பழகிட்டு இருக்கீங்க? அதுவும் படிக்கிறதுல இருந்து பழகிட்டு இருக்கீங்கன்னு சொல்ற. ஏம்ல அம்மாட்ட சொல்ல? அம்மா. இப்ப நீ ஒழுங்கு மாதிரியே உண்மையை சொல்ற. இல்லன்னு வச்சுக்கேன், உங்க அப்பனுக்கு இப்பயே போன் போடுவேன். உரமு வாங்க வேணாம், ஒண்ணு வாங்கினா விரைச்சா வீட்டுக்கு வாங்கன்னு. என்ன சொல்லு? அம்மா, எனக்கு கார்த்திகாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். காலேஜ் படிக்கும் போதுல இருந்து பேசி பழகிட்டு இருக்கோம். ஆரம்பத்துலலாம் இல்ல, கடைசி வருஷம் படிக்கும்போது பேசி பழகிட்டு இருக்கோம். வேலைக்கு போனதுக்கு அப்புறம், கொஞ்சம் வருஷம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம், கொஞ்சமா செட்டில் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுல சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். இப்ப திடீர்னு எவனோ பொண்ணு பார்க்க வந்துட்டானுங்களா, அதான் ஆத்திரத்திலையும் கோவத்திலையும் கத்தி உண்மைய வளரிட்டேன். ஐயோ, என்னை 10 மாசம் சுமந்து பெத்த தாயே, தயவு செஞ்சு உன் புருஷன்கிட்ட மட்டும் சொல்லிடாத. அம்புட்டுதான். ஆமா, அப்படியே உங்க அப்பாவுக்கு நீ பயந்தவன் தான். சும்மா நடிக்காதப்ல. ஏலே நேசமாவே 2 பேர் பழகிட்டு இருக்கீங்களா? ஆமாம்மா, 2 பேத்துக்கும் பிடிக்கும். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஓஹோ, எல்லா முடிவும் நீங்களே எடுத்துக்கிட்டீங்க. சரி சரி, அப்புறம் கல்யாணம் என்னைக்கு வச்சிருக்கீங்க? எங்களுக்கு பத்திரிக்கைலாம் கொடுப்பீங்களா என்ன? மாவ், ஏமா நீ வேற? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா என்னைக்கே பண்ணியிருந்துருக்கலாம். நாங்க உங்க 2 பேரோட சம்மதமும்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க 2 பேரும் சம்மதிச்சுனா தான் கல்யாணம். அப்ப நான் சம்மதம் இல்லைன்னு சொன்னா என்னல பண்ணுவ? அப்படிலாம் சொல்லப்படாது. ஏலே தள்ளும்ல. ஏமோ, என்னத்துக்குமா இப்ப தள்ளுற? ஏலே வாய முடும்ல. இம்படி நடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட சொல்லல.
அவளும் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கா, அவளும் ஒரு வார்த்தை கூட சொல்லல. ம் ராத்திரி உன் அரை பக்கம் வரும்போது சவுண்டு கேட்கும், அப்பவே சந்தேகம் வந்துச்சுல. ஆனால் எதுவாக இருந்தாலும் புள்ள சொல்லுவானே, அப்படிலாம் எதுவும் இருக்காதுன்னு நினச்சேன். கடிச்சல பத்தியா 2 பேரும் திருட்டு வேலை பார்த்துருக்கீங்க. அம்மா சரி அதெல்லாம் விடுமா. என்னம்மா பொண்ணு பார்க்கலாம் வந்திருக்காங்கன்னு சொல்ற? ஏம்மா என்னம்மா, இங்க பாரு, எனக்கு கார்த்திகா தான் வேணும். அவ இல்லைன்னா நான் யாரையும் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன், பாத்துக்கோ. ஆ இப்போ எனக்கு என்கிட்ட வந்து சொல்கிற? என்னாலாம் எதுவும் பண்ண முடியாது. போ, நீயே அவங்க கிட்ட பேசு. மா பேசுறதெல்லாம் ஒரு விஷயமா, நான் பேசிவிடுவோம்மா. ஆனாலும் நீ வந்து பேசினா தானம்மா முறையா இருக்கும். மா நீயும் ஒன்று புருஷனும் போய் பேசுங்களேன் ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. எனக்கு கார்த்திகா தான் வேணும், அவளுக்கும் நான் தான் வேணும். நீங்க வேணா அவகிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க, அவ அப்படிதான் சொல்லுவா. ப்ளீஸ்மா. திருட்டு பயலே, எம்பிட்டு வேலை பார்த்துருக்க? சரி சொல்லு. நான் பல நாள் வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்தில் சவுண்டு கேட்கும், யாரோ பேசுகிற சவுண்டு. நான் கூட ஒரு சில டைமு ஏதோ காத்து கருப்பு தான் நிற்கிது போலன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு ஓடி இருக்க. சொல்லும்ல, அது நீயா? அப்பப்ப நின்று பேசிட்டு இருப்போம், அவ்வளவுதான். மற்றபடி ஒன்றும் இல்லைம்மா. அட பாவி பயலே, அது சரி. இன்னும் என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கியோ தெரில. மா அதெல்லாம் விடுமா, இப்ப அது பேசுற நேரமா? மா பொண்ணு பக்கம் வந்திருக்காங்கம்மா, நீ போய் பேசுமா. பாஞ்சாலத்துக்கிட்ட நீ பேசுனீன்னா அது ஒத்துக்கும், நீ போய் பேசுமா. இல்லை ஆசைப்பட தெரியுதுல, அப்ப நீயே போய் பேசு. அம்மா அம்மா அம்மா. இல்லை அம்மா அம்மான்னு பிச்சை எடுக்காத, அப்புறம் நான் பழைய சொத்தை தான் உன் கையில தூக்கி வந்து கொடுக்கறதா இருக்கும். மா பத்தியா பத்தியா, அப்படியே இருக்கு. வாசல்ல பிச்சைக்காரன் எப்படி நின்று கூப்பிடுவானோ அப்படியே கூப்பிடுற. ஐயோ மா ப்ளீஸ்மா. ஏலே சரி, வருத்தப்படாத. நானுமே அப்பாவுமே ஒரு தடவை பேசிட்டு தான் இருந்தோம், உனக்கு கார்த்திகாவை கேட்டு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. மா என்னம்மா சொல்ற? அட ஆமல, அவளும் சின்ன வயசுலேருந்து அத்தை அத்தைன்னு பின்னாடியே சுற்றி வருவா. எனக்குமே அவளை ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்கு அவளை மருமவளாக கூட்டு வரணும்லாம் ஆசை தான். எங்க நீ ஏதாவது படிக்கும்போது வேலை செய்யும்போது யார் மேலேயாவது ஆசைப்பட்டுட்டினா அதுக்கு தான். பிறகு அவகிட்டையும் சொல்ல முடியாதுல்ல, அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டா அவன் மனசுலையும் ஆசையை வளர்த்து அப்புறம் நீ கடைசியில் வேணான்னு சொல்லிவிட்டுனா பாவம் பொம்பளை பிள்ளை மனசு ரொம்ப வேதனைப்படும் பத்தியா. அதனால தான் வெளியில் நாங்கள் எதுவும் சொல்லிக்காமல் இருந்துட்டோம். சரி, இப்போ படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு கிடக்க. இப்போ உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு முடிவு பண்ணோம். அதுக்கு கார்த்திகாவே கேட்கலான்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே யாரோ பொண்ணு பார்க்க வந்துட்டாங்க. சரி அவங்க போகட்டும், ஒரு நல்லா பார்த்துட்டு போகலான்னு தான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா பைப்பில் மனசுக்குள்ளே எம்பிட்டு ஆசை வச்சிருக்க. கள்ளி அவளும் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கா, ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஏன் நேற்று சாயந்தரம் கூட இங்கே தானே நின்னா, அப்போ கூட ஒரு வார்த்தை சொல்லல பத்தியாவ. வரட்டும் வரட்டும், அத்தை அத்தைன்னு வருவாள, அப்ப இருக்கு அவளுக்கு. ஏமா பாவமா அவளெல்லாம் நீ எதுவும் சொல்லாது சரியா? அது சரி, இப்பவே சப்பாட்டுக்கு நிக்கிறியாக்கோ? சரி சரி சரி, கவலைப்படாதம்ல. பொண்ணு பார்க்க தானே வந்திருக்காக, அதுக்குள்ளே பாஞ்சாலி முடிவு பண்ண மாட்டா. என்ன பெரிய இடம் பத்தியா? நம்மள மாதிரி ஆளுங்களாம் பெரிய இடம்னா கொஞ்சம் யோசிக்க தான் செய்வாங்க. அதுலேயும் அவள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. பெரிய இடத்துல இருந்து மாப்பிள்ளை வந்திருக்குன்னு கஷ்டப்பட்டு ஆசையா வளர்த்த பொம்பளை பிள்ளைய அப்படியே தூக்கி கொடுத்துருவாளா? என்ன எதுன்னு யோசிப்பாள. அவங்க பேசிட்டு போகட்டும், பிறகு நான் கொஞ்ச நாள் கழிச்சு அவகிட்ட போய் பேசுறேன். எது கொஞ்ச நாள் கழிச்சியா? ஏமா அவங்க பேசி முடிச்சது போனதுக்கு அப்புறமே நீ போய் பேசுற? இல்லை அப்படி பேசக்கூடாது, தப்புப்ல. ஏமா ஏமா ஏமா. இல்லை அப்படியெல்லாம் பேச முடியாது. சரி ஒன்று பண்ணுவோம், இன்னைக்கு அவங்க பேசிட்டு போகட்டும். என்ன பேசுனாங்க என்னன்னு கேட்டுட்டு மறுநாள் காலையில் அவகிட்ட போய் பேசுகிறேன், சரியா? சரி, ஆனா பேசுனா ஓகே தான் மா. எப்படியாவது பேசி பாஞ்சலத்தையும் ஒத்துக்க வச்சிரு. எனக்கு கார்த்திகா தான் வேணும், வேற யாரையெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், பாத்துக்கோ. சரிம்ல, ரொம்ப பண்ணிட்டு இருக்காத. போ போ, நான் அவகிட்ட பேசுறேன். என் செல்ல அம்மா. பைபிள மனசுக்குள்ள இம்புட்டாசே இருந்திருக்கு, ஆனா ஒரு நாளும் நமக்கு தெரியலையே. கள்ளி என்கிட்ட இந்த மறைச்சாப்பிட்ட. அது சரி, என் வீட்டுக்கு மருமவும் நீத்தானா? நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நீயே வர போறியாட்டுக்கு. சந்தோஷந்தான். சரி, நாளைக்கு என்ன ஏதுன்னு போய் கேட்டுப்பிடுவோம். நம்ம நேரம் தள்ளிட்டே போனோம்னா அப்புறம் வேற யாரையாரே வந்து பொண்ணு கேட்டுட்டு போவாங்க. எம்ல வரும்போது கை கால் கழுவிட்டு தானே டீ எடுத்துட்டு வரவா? ஆற்றங்கரை மணலில்
காலடி தடம் பதித்தோம் யார் அழித்தார் நந்தவன கரையில் நான் ஏன் அழுகணும்? ஆம்பளை பிள்ளை அழக்கூடாது. அதெல்லாம் எப்படி? பொண்ணு சும்மா பார்க்கதான் வந்திருப்பாங்க. அழாதடா ஹரி, ஆம்பளை பையன் அழக்கூடாது. நீ ஆம்பளை சிங்கம், அழக்கூடாது. என்ன அதெல்லாம் வாள் உன்னை விட்டுட்டுலாம் போக மாட்டா. எனக்கு தெரியும் யாரை பத்தி. அழாத அழாத, நான் இருக்கேன் உனக்கு, சரியா? அம்மா, நீ எதுக்கிட்ட உட்காந்து அழுதுட்டு இருக்க? இவ்வளோ நேரம் ஆச்சு, ஒரு போன் பண்ணால அவ. எங்க அந்த போனு? முதல்ல அவளுக்கு ரிங்கு போகுது. எடு போனை, எட்ரி, உனக்கு இருக்கு. ஒரு வார்த்தை சொன்னியா? இரு இரு. என்னை போலவே ஏனோ நான் இல்லை உன்னால் தவிக்கி. ஹலோ. ஹலோ. என்னங்க, என்ன என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? ஒரு மாதிரி பேசுறேனா? கோவமா பேசுறேன்டி. கோவமாவா? ஏன் ஏன் கோவமா பேசுறீங்க? எது? ஏன் உனக்கு தெரியாதே நான் எது கோவமா பேசுறேன்னு? சத்தியமா தெரியல. என்னாச்சு? நைட்டு பேசும்போது கூட நல்லா தானே பேசிட்டு போனீங்க, அதுக்கப்புறம் என்னாச்சு? ஏண்டி, நைட்டு பேசும்போது கூட ஒரு வார்த்தை கூட சொல்லல. காலையில இம்புட்டு நேரம் ஆகுது, இன்னமும் நீயா ஒரு போன் பண்ணி ஒரு வார்த்தை சொன்னியா? நானா போன் பண்ணி கேட்கணும் இல்ல? என்ன? எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றீங்க? நடிக்காதடி நடிக்காதடி. இல்லை சிதம்பரம் மவளே, நடிக்காத. என்ன, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இன்னமும் நடிச்சிட்டு இருக்க பத்தியா? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன நடிக்கிறேன்? உன் வீட்டுக்கு எவனோ பொண்ணு பார்க்க வந்திருக்கான். இம்புட்டு நேரம் ஆகுது, ஒரு வார்த்தை போன் பண்ணி சொன்னியா என்கிட்ட? அது அது நானே உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லலாம் தான் இருந்தேன், அதுக்குள்ளே நீங்க கால் பண்ணிட்டீங்க. நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும்டி. என்ன நடிக்கிறியா? இங்க பாரு, வரும்போது உன் வீட்டு வாசல் வழியா தான் வந்தேன். கையில போன் இல்ல பத்துக்க, இல்லைன்னா அங்கேயே அந்த காரை பார்த்ததுமே உனக்கு போன் பண்ணியிருப்பேன். என்ன சொல்றீங்க? எப்ப போனீங்க? ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. அதான் சொல்றேன்லடி, போனை வீட்டுல வச்சுட்டேன்னு. இல்லைன்னா அங்கேயே நின்று போன் பண்ணி உன்னை வெளில வர சொல்லியிருப்பேன், தெரியுமா? சத்தியமா எனக்கு தெரியல. சரி, அதெல்லாம் விடு. எவன்டி அவன்? வேலை செய்யற இடத்துல ஒன்ன பார்த்து பொண்ணு கேட்டு வந்தவன். ஏன் வேலைக்கு வந்து அவனால வேலை செய்ய முடியாதா? ஐயோ, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்ல போனா அவர் வேற டீமோட ப்ராஜெக்ட் லீடர். அவருக்கு எனக்கு சம்மந்தமே இல்ல. நான் அவர்கிட்ட பேசினது கூட இல்ல. நான் அவரை ஒரு தடவை பார்த்திருப்பேன், அவ்வளவுதான். அது கூட எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஆனா திடீர்னு வந்து உங்க பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டாங்க. எது? கல்யாணம் பண்ணி கொடுக்க சொன்னானா? சரி, அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்லுவேன்? முன்னாடி ஓகே சொல்லிட்டியா? இங்க பாரு, அவளை என்ன ஏமாத்துறேன்னு வச்சுக்கியா, அம்பிடுதான். ஐயோ, சொல்றத கேளுங்க. சரி சொல்லு, என்ன? நான் வீடு கூட்டிட்டு இருந்தேன், திடீர்னு உள்ள வந்துட்டாங்க. ஏடி, உன்னை யாரடி கதவு திறந்து போட்டு இருக்க சொல்லுது? கதவு நல்லா மூடி வைக்க வேண்டியதானே, இல்லைன்னா வருவானுங்களா? இங்க பாருங்க, நான் வீடு கூட்டிட்டு இருந்தேன், உள்ள வந்தாங்க. என்ன ஏதுன்னு கேட்டேன், இந்த மாதிரி சொன்னாங்க. நான் உடனே உள்ள ரூமுக்கு வந்துட்டேன். அப்பாவும் அம்மாவும் தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க போயிட்டாங்களா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. நான் எதுவும் பார்க்கல, நான் எதுவும் கேட்கல. நான் படுக்கு ரூம்ல வந்து உட்காந்துருக்கேன். எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. எதுவும் தெரியாதா? நசமாதான் சொல்றியா? ஆமா, நிஜமா தான் சொல்றேன். கார்த்திகா, கைட்டு விட மாட்டேல்லடி. இங்க பாரு, நீ இல்லாமலாம் என்னால இருக்க முடியாது, தெரியும்ல? இப்ப வந்து டைலாக் பேசுங்க. நான் அப்பவே ரோட்ல யாரோ போற வரவெல்லாம் அம்மா கிட்ட பொண்ணு கேக்குறாங்கன்னு சொன்னல, அப்பவே அம்மா கிட்ட வந்து பேசுங்கன்னு சொன்னேன். நீங்க தான் என்ன சொன்னீங்க? வீட்டுல வயசு பொண்ணு இருந்தா பொண்ணு கேட்கதான் செய்வாங்க, அப்படி இப்படின்னு கதெல்லாம் டைலாக்லாம் விட்டீங்க. இப்ப பாத்தீங்களா எங்க வந்து நிக்குதுன்னு? அது ஏதோ ஒரு டைலாக் விட்டேன், அதுக்குன்னு நேரா வீட்டுக்கே வந்துருவானுங்களா? இதுக்கப்புறமா நீங்க அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி இன்னும் 10 பேர் வருவாங்க, பரவாயில்லையா? அடிச்சு மூஞ்ச கொலை கொலை நாக்கிடுவேன். இவன் வந்ததுக்கே செம கோவம் வந்துருச்சு. எங்க அம்மா தடுத்ததால விட்டுட்டேன், தெரியுமா? இது அப்போ அத்தைக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்களா? கோவத்துல உண்மையா வளரிவிட்டேன். நிஜமாவா? அடி, நான் அங்க அழுதுட்டு இருக்கேன், நீ சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. ஐயோ, நிஜமாவே அத்தைக்கிட்ட சொல்லிட்டீங்களா? அத்தை என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? நான் இப்பவே போய் பொண்ணு கேளுன்னா, இப்ப வேணாம், நான் நாளைக்கு கேக்குறேன்னு சொல்லிடுச்சு. மாமா, நிஜமா நாளைக்கு அத்தை அம்மா கிட்ட வந்து பேசுறேன்னு சொன்னாங்களா? ஆமாடி, நாளைக்கு வந்து பேசுறேன்னு சொன்னாங்க. நான் இன்னைக்கே பேச சொன்னா, இன்னைக்கு பேசினா நல்லா இருக்காதாமே, அதான் நாளைக்கு பேசுறாங்களாம். நாளைக்கு பேசினா மட்டும் நல்லா இருக்குமோ தெரியல. ஐயோ மாமா, என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க?
அத்தை நம்ம 2 பேத்துக்கும் சம்மதம் சொல்லிட்டாங்க. அத்தை மட்டும் அம்மா கிட்ட வந்து பேசுனாங்கன்னா கண்டிப்பா அம்மா ஒத்துப்பாங்க. ஐயோ எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு. நீங்க என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? ஆ ஆமாம்ல, எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. எங்கள் அம்மாவை போய் பேச சொன்னேன், அவங்களும் நாளைக்கு பேச சொன்னாங்கல்ல. ஏய் ஆமாடி, எங்கள் அம்மா ஒத்துக்குச்சு. பாரு, இம்புட்டு நேரம் இது எனக்கு மண்டையில் உரைக்கவே இல்லை. ஏமாமா ரூம்ல எல்லா லைட்டும் போட்டுட்டு தான் உட்காந்து ஃபோன் பேசிட்டு இருக்கீங்களா? ஏய் என்ன கலைக்கிறியா? அம்புட்டுதான் பாத்துக்க. இங்க பாரு கார்த்திகா, தில்லை சிதம்பரம் மவளே, என்னை மட்டும் ஏமாத்துன அம்புட்டுதான் பாத்துக்க. ரோட்ல பிறண்டு அழுவேன். ஆமா ஏமாத்துறாங்க. போமாமா நீ வேற. உன்னை விட்டுட்டு நான் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிப்பனா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தெரியும்ல. என் உசுரே நீதான். உன்னை கல்யாணம் பண்ணிக்காம எவனாவது வந்தா அவன் கழுத்துக்கு நான் தாடி நீட்டுடுவேனா? நான் சும்மா தான் சொல்றியா? நிஜமா தான் சொல்றேன். அப்போ ஒரு ஐ லவ் யூ சொல்லு. ஐ லவ் யூ மாமா. உன்னை தவிர நான் வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன். நாளைக்கு அத்தை வந்து பேசினதும் கண்டிப்பா அம்மா ஒத்துப்பாங்க. சீக்கிரமா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். உன்னை ஏமாத்திட்டுலாம் போக மாட்டேன், பயப்படாத. அதே மாதிரி ரோட்ல உருண்டு பிறண்டு அழுதலாம் நான் வைக்க மாட்டேன், சரியா? சரி சரி, இங்க பாரு, திரும்ப திரும்ப சொல்றேன், அவளை ஏமாத்துனா அம்புட்டுதான் பாத்துக்க. ஆமா ஆமா ஏமாத்துறாங்க. போமாமா நீ வேற. இங்க பாரு, நாளைக்கு அத்தை வந்து பேசட்டும், அதுக்கப்புறம் என்னன்னு பாத்துக்கலாம், சரியா? அப்புறம் இவங்க வந்துட்டு போனாங்கன்னு நினைச்சு ஃபீல் பண்ணி உட்காந்து அழுதுட்டும் கோவப்பட்டுட்டு இருக்காத. ஆ நான் எதுக்கு அழணும்? நான் அழுவலையே. ஆம்பளை சிங்கோடி நானு, நானும் அழ மாட்டேன். சார் மூஞ்ச கோவமா வச்சிருக்கீங்க, ஆனா பேசும்போதே தெரியுது குரல்லாம் உடைஞ்சு போய் அழுதுட்டு இருந்தீங்கன்னு. எப்படி தெரிஞ்சது இவளுக்கு? சரி சரி மெயின்டைன் பண்ணு. என்ன? ஒன்றும் இல்லை. அம்மா, உங்க வீட்டுக்கு வந்தாங்கல்ல, உங்க அம்மா என்ன செஞ்சு கொடுத்தது? டீயா வடையா பஜ்ஜா? ஏன் சார் வரும்போது உங்களுக்கு எடுத்துட்டு வரணுமா? சூடா இருந்தா எடுத்துட்டு வா. நீங்க இருக்கீங்களே அதெல்லாம் எதுவும் செய்யல. ஏய், பொண்ணு பார்க்க வந்தா செய்வாங்களடி. ஆமா அப்படியே 2 வீட்டும் பேசி பழகி ஒரு நாள் பொண்ணு பார்க்க வாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்க வந்தாங்க பாருங்க. அவங்களே திடுதிடுப்புன்னு வந்துட்டாங்க. அம்மா தண்ணி மட்டும் தான் கொடுத்தாங்க, வேற எதுவும் கொடுக்கல. ஓ அப்படியா? சரி சரி சரி, ஏதாவது பச்சி வடைன்னு சுட்டு வச்சிருப்பாங்க, வரும்போது நீ எடுத்துட்டு வருவியேன்னு பார்த்தேன். சரி அப்ப அம்மாவை செய்ய சொல்லட்டுமா? ஏய் என்ன இங்க பாரு, அள வைக்காதடி சொல்லிவிட்டேன். அம்மா அவனுக்கு போயிட்டாங்களா இல்லையா? தெரியலையே, போயிட்டாங்களா இல்ல என்ன பேசிட்டு இருக்காங்களான்னு தெரியல. நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டுமா? அவளை அந்த பக்கமே நீ போக கூடாது, ரூம்குள்ளே இரு. அம்புட்டுதான் நான் சொல்லிட்டேன். என்னடி சிரிக்கிற? ஏய் என்ன? ஒண்ணும் இல்ல சும்மாதான். கார்த்திகா அம்மா வராங்க. வரட்டும், எனக்கு என்னவா? கார்த்திகா இங்க என்னம்மா பண்ணிட்டீங்க? ஒண்ணும் இல்லம்மா சும்மாதான். ஏமா என்னாச்சு? ஏய் கேளுடி, கேளு, என்ன சொன்னாங்கன்னு கேளு. என்னம்மா ஏதாவது வேலை செய்யணுமா? என்னன்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஆமா அந்த பையனை நீ பாத்திருக்கியோ? யாருமா? இப்ப வந்தவங்களையா? ஆமாம்மா அந்த பையனை பாத்திருக்கியோ? இல்லம்மா ஒரு தடவை பார்த்துருப்பேன், அதுவும் எனக்கு சரியா ஞாபகம் கூட இல்லை. ஆனா அவர் என்ன பார்த்துருக்காரு, ஆனா நான் அவரெல்லாம் பார்த்தது கிடையாது. அவங்க ஆசைப்பட்டாங்கன்னு மா. அப்படியா? சரிம்மா. ஏய் கேளுடி, கேளு. மா என்ன ஏதாவது தப்பா? சே உன்னை போய் நான் தப்பா எடுத்துப்பனா? இங்க பாரு, உன் மனசுக்கு யாராவது பிடிச்சிருந்தா கூட அம்மா கிட்ட சொல்லு. ஆனா நீ பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் உடனே உனக்கு கட்டி வைக்க மாட்டேன். அவன் நல்லவனா, எப்படிப்பட்டவன், குடும்பம் எப்படி, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தான் அம்மா உனக்கு அவன் கையில பிடிச்சி கொடுப்பேன். நீ ஆசைப்பட்டேங்கிறதுக்காக எவன் உனக்கெல்லாம் பிடிச்சி தர முடியாதுமா. அவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்த்துட்டு தான் அம்மா அவன் கையில அவனை பிடிச்சி கொடுப்பேன். ஏன்னா நீ எங்களுக்கு ஒரே பொண்ணு. உனக்காக தான் இது எல்லாமே நாங்கள் பார்த்து பார்த்து கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சது. அப்படி இருக்கும்போது உன்னை அப்படியெல்லாம் யார் கையிலும் பிடிச்சி கொடுத்துட முடியாது. பெரிய இடம்தான். ஆனால் அதுக்குன்னு அவங்க கேட்டதும் சரின்னு தலையாட்ட முடியுமா? வாழ்க்கையில் பணம் மட்டும் போதாது பிள்ளை, நல்ல பாசமாக இருக்கணும். பணக்காரவங்களும் நல்லவங்களா இருக்காங்க, அதே சமயம் கண்மூடித்தனமா வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு பிள்ளைய அங்கே தள்ள முடியாதுல்ல. அவங்களும் என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. ஆனால் எனக்கு தான் உள்ளுக்குள்ளே அவங்க வேண்டாம், என் பொண்ணுக்கு அவங்க சரியான குடும்பம் இல்லைன்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஐயோ அத்தை, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க. ஐ லவ் யூ. என்னம்மா? ஒன்றும் இல்லைம்மா. அதான் அவங்க கிட்ட மூஞ்சிக்கு நேராகவே சொல்லிட்டேன், என் பொண்ணு உங்களுக்கு தர முடியாது, தப்பா எடுத்துக்காதீங்கன்னு. இட்டனுக்குனக்கா அப்படி போடு. ஏய் கார்த்திகா, நாளைக்கு எங்க அம்மா வந்து பேசும்போது கண்டிப்பா அத்தை ஓகே சொல்லும். அம்மா இந்த மாதிரி பதில் சொல்லிட்டேன்னு உனக்கு ஏதாவது வருத்தமா இருக்கா? இல்லம்மா எனக்கு என்ன வருத்தம் இருக்க போகுது? என்னை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து இவ்வளவு தூரத்துக்கு ஆளாக்கியிருக்கீங்க.
அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே தெரியும்ல, அப்புறம் என்னம்மா, நான் எதுக்காகவும் வருத்தப்பட மாட்டேன். சரிம்மா, ஏதோ மனசுல பட்டதை அவங்க கிட்ட பேசிட்டேன். நாளைக்கு நீ வேலைக்கு போகும்போது ஏதாவது இல்லைம்மா, அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படி ஏதாவது இருந்தால் பார்த்துக்கலாம். சரிம்மா, இவங்க வந்ததால வீட்டு வேலை எதுவுமே செஞ்சு முடிக்கல. எல்லாம் போட்டது மாதிரியே இருக்கு. அம்மாவுக்கு கூட வந்து உதவி பண்ணுறியா? சட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு சாப்பாடாக்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீ பறவை படுத்து தூங்கு. நான் அம்மா வயலுக்கு போயிட்டு பறவை வரேன். சரியா? சரிம்மா, நீங்கள் போங்க, நான் வரேன். சரிம்மா. ஏய் கார்த்திகா, போயிட்டாங்களடி? சொல்லுங்க, அம்மா சொன்னதை கேட்டிங்களா? ஐயோ கேட்டுட்டேன், ரொம்ப சந்தோஷம்டி. இங்க பாரு, நீ ஏமாத்தினாலும் எங்க அத்தை என்னை ஏமாத்த மாட்டாங்க. எது? ஆ சரி சரி, அதான் என் அத்தை வேலை செய்யறதுக்கு கூப்பிடுறாங்களே, வெட்டியா உட்காந்து போனை பார்க்காம போய் வேலை செய்யடி கூட மாற. இங்க பாரு, இங்கெல்லாம் என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா வச்சுக்கேன், சும்மாலாம் உட்காந்துட கூடாது. வேலை செய்யணும், இங்கேயும் வேலை செய்யணும், அங்கேயும் போய் வேலை செய்யணும், புரியுதா? அப்புறம் அவங்க வர வந்துட்டு போனதுல இருந்து மனசு வர சரியில்லை, அதனால காஃபி கூட குடிக்கலடி. நீ போனை வை, நான் காஃபியை குடிச்சிட்டு ஒரு குழியில போட்டு நல்லா சாப்பிட்டுட்டு பிறகு உனக்கு பேசுறேன். என்னடி செல்லம், பாய். யோ வச்சுட்டாரு. இவ்வளோ நேரம் இவ்வளோ கத்து அம்மா பேசினதை கேட்டதும் ஆள் ரொம்ப ஹாப்பியாகி ஃபோனை வச்சுட்டாரு. சரி ஓகே, பிறகு ஃபோன் பண்ணி பேசலாம். வேலை வர அப்படியே கிடக்கு, அம்மா வேலை தனியாக பண்ண முடியாது. வேலையை முடிச்சுட்டு பிறகு உட்காந்து ஃபோன் பேசலாம். ஆனால் உங்களுக்கு என் மேலே எவ்வளோ பாசம்! வீட்டுக்கு முன்னாடி கார் நின்னதை பார்த்துட்டு இந்த அளவுக்கு பண்ணுவீங்கன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் மேலே இந்த அளவுக்கு பாசமாக இருக்கிற ஒரு ஆள் கூட என்னோட லைஃப்பை நான் ஷேர் பண்ண நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நாளைக்கு அத்தை வந்து பேசும்போது அம்மா முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அம்மாவுக்கு அவங்கள பற்றியும் தெரியும், அதே மாதிரி அவரை பற்றியும் தெரியும். கண்டிப்பாக அம்மா ஒத்துப்பாங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. மாயம் ஆயுள் காலம் தீரும் போதும் மாறாதா, உன் பாதை ஞாபகங்கள் நெஞ்சில் அணையாதா, அறியாத பூகம்பமாக